செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பிரமிக்க வைக்கும் வகையில வளர்ந்துட்டே போகுது. என்னதான் தன்னோட துல்லியத்தால ஏஐ மனிதர்களை ஆச்சரியப்படுத்தினாலும் வருங்காலத்துல மனிதர்களுக்கு எதிராக மாறி நிற்கும் அபாயமும் இருக்கத்தான் செய்யுது. ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எதிர்காலத்துல பல துறைகள்ல மனிதர்களை வேலை இழக்க செய்யும்னு நிபுணர்கள் எச்சரித்திருப்பதுதான் அச்சத்திற்கு காரணமானதா இருக்கு. ஆனா ஏஐ தொழில்நுட்பம் எல்லா பணிகளுக்கும் மாற்றா அமையும்னு சொல்ல முடியாதுன்னு, சில வேளைகளை ஏஐ தொழில்நுட்பத்தால கூட பண்ண முடியாதுன்னு ஏஐயின் காட்ஃபாதரும் முன்னாள் கூகுள் ஆராய்ச்சியாளருமான ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்றாரு. இது தொடர்பா கூடிய சீக்கிரமே ஏஐ மனிதர்களுக்கு சிறந்த மாற்றா பல துறைகள்ல விளங்கும்னு, இதனால பலர் வேலையை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லும் ஹிண்டன், அதே சமயம் சில வேலைகளை ஏஐ கூட பண்ண முடியாதுன்னு, அதுல ஒண்ணு பிளம்பிங் வேலைன்னு, ஏன்னா இது போன்ற சில வேலைகளை மனிதர்கள் அளவுக்கு எந்திரங்களால அவ்வளவு நுணுக்கமா செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அட, வெறும் பிளம்பிங் வேலையை மட்டும்தான் ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க கேட்டா அதுதான் இல்லை. இன்னும் பல வேலைகளை ஏஐ மூலமா செய்ய முடியாதுன்னு நிபுணர்கள் அடிச்சு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரீஷியன், அலங்கார பணிகளில் ஈடுபடும் டெக்கரேட்டர்ஸ் உள்ளிட்ட மனித திறன் அதிகம் தேவைப்படும் பணிகளுக்கு ஏஐ மாற்றா அமைய முடியாதான். ஏன்னா தற்போதைய ஏஐ தொழில்நுட்பம் இது போன்ற மனித சக்தி அதிகம் தேவைப்படும் பணிகளுக்கு ஏற்றதா முன்னேற்றம் அடைந்த ஒன்னா இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல அதீத படைப்பாற்றல் மற்றும் சிக்கலான தீர்வுகளை கொண்டுள்ள பணிகளையும் ஏஐ மூலமா செய்வது கடினமாக இருக்கலாமா. அதாவது டிசைனர்ஸ், ஆர்டிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் ரைட்டர்ஸ் செய்யும் பணிகளை அவ்வளவு சுலபமா ஏஐ மூலமா செய்ய முடியாதாம். இதே மாதிரி வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஹெச்ஆர் மேனேஜர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள், கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பணிகளை செய்ய முடிக்கும் கிராஃபிக் டிசைனர்கள் போன்றோர் செய்யும் பணிகளை ஏஐ செய்ய முடியாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.